தென்காசி சுற்றுவட்டாரத்தில் கொட்டும் கனமழையால் குற்றால அருவிகளில் இதுவரை இல்லாத அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென் தமிழ்நாட்டில் 2 நாட்களாக பலத்த மழை பெய்தது. தென்காசி சுற்றுவட்டாரத்தில் நேற்று காலை முதல் விட்டு கனமழை பெய்தது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் 5 அருவி மெயின் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு 10 மணிக்கு குற்றால மெயின் அருவியில் இதுவரை இல்லாத அளவில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அருவியை ஒட்டியுள்ள பாலத்தை தாண்டி தண்ணீர் ஆக்ரோஷமாக விழுந்தது. அருவியில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியவுடன் அங்கு பணியில் இருந்தவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. எப்பவும் போல நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கையில் 6 மணி இருக்கும். இந்த கல்லுகள் மழையின் காரணமாக கனமழையின் காரணமாக கல்லும் மண்ணும் மண்சரிவு ஏற்படும் நிலையில் நாங்கள் ஆள்களை அப்புறப்படுத்திட்டு நாங்கள் முன்னெச்சரிக்கையாக கதவை மூடிவிட்டோம். இதனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. மெயின் அருவியில் ஆர்ப்பரித்த வெள்ளத்தால் அருவிக்கரையில் போலீசார் பயன்படுத்தி வந்த கண்காணிப்பு கூண்டு தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. மெயின் அருவிக்கு செல்லும் பாலத்தின் தடுப்புச் சுவரின் ஒரு பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு சேதமடைந்துள்ளது. பெண்கள் குளிக்கும் பகுதி வழியாக சன்னதி பஜாருக்குள் வெள்ளம் புகுந்ததால் அங்கிருந்த கடைகள் சேதமடைந்து உள்ளன. இன்று காலையிலும் குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அருவிக்கரையில் சீரமைப்பு பணிகள் முடிந்து நீர்வரத்து குறைந்த பின்னரே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.